தங்க வரதராஜன், எம்பிக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, அதை விவாதம் நடத்த அனுமதிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் அவங்க தினமும் வெளியில போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறதுக்கான காரணங்களையே நம்ம வைக்க முடியுது. ஏன் இரண்டு அவையிலையுமே அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? சகோதரி சுகிதா வணக்கம். பாருங்க, ஜனநாயக ரீதியாக வாதிக்க வேண்டும் என்பதற்கு தான் இருக்கின்றது மக்களவையும் மாநிலங்களையும். மாறாக இன்னைக்கு அண்ணன் ஜென்ராமர்கள் பேசுறார், கன்வென்ஷன் மரபுதான். 2024 புதிய பாராளுமன்ற குற்றால திறப்புலாக்கு முன்னாடி மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் ஓம் பிர்லா அவர்கள் அழைத்து என்ன சொன்னார், தயவு செய்து நீங்கள் எது வேணாலும் வாதிக்கலாம், அதே சமயத்துல பிளக் கார்டு ஏந்தி வெள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதுல திமுக கொறடா பங்கு பெற்றார். அது போல அண்ணன் திருமாவளவன் பங்கு பெற்றார். அது போல பல்வேறு அனைத்து கட்சிகளும் அதை ஒத்துக்கொண்டன. ஒத்துக்கொண்ட பிறகு நீங்க டிஷர்ட் அணிவது மரபான்னு கேட்க, டிஷர்ட் ராகுல் காந்தி டிஷர்ட் தான் போட்டு வர மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் அந்த பிளக் கார்டு பிறகு நீங்க அந்த டிஷர்ட் அணிஞ்சு வரீங்க இல்லையா, இது பாராளுமன்றத்தில் மறு மீறிய செயல். 2024 அனைத்து கட்சிகளும் அடங்கிய கூட்டத்துல ஓம்புல சபாநாயகர் சொன்னது ஏத்துட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுடைய நடவடிக்கை மரபு ரீதியா சட்ட ரீதியா எங்க இருக்கு அப்படி இல்லைங்கிறத தானே இப்ப ஜென்ராம் குறிப்பிட்டார். எங்கேயாவது சட்ட ரீதியாக வாசகங்கள் பொருந்திய டிஷர்ட்டை அணிந்து வரக்கூடாது அப்படின்றது எங்கேயாவது சட்ட ரீதியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. சகோதரி, நீங்க நுட்பம், அதாவது ஒரு வகையா நீங்க நுட்ப ரீதியா நீங்க போராடுறது எப்படி சகோதரி ஏத்துக்க முடியும்? நான் என்ன சொல்லிட்டோம்ல, பிளக்கார்டு ஏந்தி வரக்கூடாது வெள்ளுக்குள்ள அப்படின்னு சொன்னது 2024 அதுல பேசிருக்காங்க, எல்லாரும் பங்கேற்றாங்க. நீங்க இப்ப டிஷர்ட் அணிந்து வரக்கூடாது, நிச்சயமாக அப்படின்னு ஒண்ணு வரப்பு கிடையாது. ஆனால் நீங்க அந்த வாசக பொருள் ஏந்தி வந்துச்சுன்னா அதான் நீங்க அதுல மரபா இல்லையான்னு கிடையாது. நோக்கம் 2024 அவர் அனைத்து கட்சி கூட்டம் நடந்த நோக்கம் சபாநாயகர் அதான் நோக்கம். நீங்க இன்னைக்கு அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்கின்ற? தர்மமா, நியாயமா? இது இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இல்லையா, இது தர்மமா நியாயமா இப்படி வரலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா, அவங்க கேட்கறது எங்களுக்கு அநீதி இழைச்சிடக்கூடாது, எங்களுக்கு நியாயத்தை கொடுங்க, எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் நியாயத்தை கொடுங்கன்னு தானே பேச கேட்கறாங்க. அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தா இந்த டிஷர்ட், அவங்க டெய்லி வெளியில கருப்பு சட்டை வெள்ளை சட்டை இப்படி போராட்டம் பிளக்கார்டு இதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. பாருங்க மேடம், அதாவது இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்குள்ள திமுக நாரி போய் கிடக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய அம்பலமாய் கிடக்கு. நான் பொய்யெல்லாம் சொல்றேன். நாங்க பகிரங்கமான குற்றச்சாட்டை வாக்க வைக்குது. அந்த ஈடு நிலையத்தை நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள ஜனநாயக வாதிக்கிறதுக்கு நீங்க எது வேணாலும் படிக்கலாம். நீங்க நீதிமன்றம் அது குறித்தும் நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு சார். தப்பு கிடையாது, அது ஒண்ணும் இது கிடையாது. நான் இப்ப நீங்க ஜனநாயக எங்க இருக்கீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, உங்க ஊழல் எதிர்த்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடிய மாட்டேன். தமிழ்நாட்டுல நீங்க ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் மாநில பத்தி மரபு பத்தி எல்லாம் பேசுது, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுங்களா? நாங்க என்ன சொல்றோம், நீங்க மிகப்பெரிய லிக்கர் ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி போடுறோம். பிரிவு சொல்றீங்க எங்க தலைவரை, எங்க தொண்டர் எவ்வளவு அணிய, அதாவது இந்திரா காந்தி மிகப்பெரிய மோசமான ஆட்சி திமுக நடத்தி கொண்டிருக்கு. நீங்க உங்களுக்கு 39 மக்கள் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மக்களுக்கு இதற்கு மாறாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறது மக்கள் மக்களுக்கு விரோதமாக ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த 39 பேரும் என்ன செயல்பட்டார்கள்னு சொல்லுங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க தேர்ந்தெடுத்தவங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு நீங்க சொல்றத. நேற்று மாண்புமிகு எங்களுடைய ரயில்வே அமைச்சர் பேசுறப்ப, எங்களுடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற எம்பி சுகாதாரம் பேசுறப்ப கூட அதை எங்களுடைய சபாநாயகர் சொல்லிட்டார், ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி பிளக்கார்டு ஏந்தி எங்க மாண்புமிகு ரயில்வே அமைச்சருக்கு பேசுறப்ப எங்களுடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற சகோதரி சுதா நடந்து கொண்டா. அதையே வார்த்தைக்கு எடுத்துக்குவோம். மயிலாடுதுறை எம்பி சுதா என்ன கேட்டாங்க, 5 நாள் நாங்க அந்த இன்டர்சிட்டி ட்ரெயினை விட்டோம், நான் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயினே வந்துச்சு, அதையும் இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளாவுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னு திரும்பி எடுத்துக்கிட்டீங்க, இப்ப திரும்பி எப்ப அந்த ட்ரெயின் எங்களுக்கு மயிலாடுதுறைக்கு விடுவீங்கன்னு தெரியாது, அப்படியே விட்டாலும் நாங்க 5 நாளா 7 நாளா கோரிக்கை வச்சிருந்தோம், அதை 3 நாளா குறைச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இது அந்த மயிலாடுதுறை மக்களுக்கான ஒரு கோரிக்கை தானே, தமிழ்நாட்டு மக்களுக்கான கோரிக்கை தானே. சகோதரி
நான் அதுக்குள்ள போகவில்லை. மயிலாடுதுறை மக்களுக்காக நாங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் நாங்க ஒவ்வொரு இந்த டெல்டா பகுதியுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக, மயிலாடுதுறையா இருக்கலாம், அத்தனை விஷயங்களையும் நாங்க வந்து நாங்களும் அக்கறை கொண்டவர்கள் மறந்துடக்கூடாது. அமித் பாரத் எவ்வளவு விதை கொண்டு வந்தது எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்ட விரும்பல. இன்னைக்கு நாங்க போறோம் கேட்டாங்க. அமிர்த் திட்டத்துல பிலிம் சிட்டில போடுற செட்டு மாதிரி இருக்கு, தரம் இல்ல, தரமான பொருட்களோட நீங்க அந்த திட்டத்துல ரயில்வேல வேலை பாருங்க, அந்த பிரிட்ஜை போடுங்க, அந்த ஸ்டேஷனை கட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கு தானே வந்து ரயில்வே துறை அமைச்சரும் எழுந்து ஆன்சர் பண்ணாரு. இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க எந்த வகையாக வேணாலும் கோரிக்கை வைக்கலாம், நீங்க மரபை மீறக்கூடாதுன்னு தான் சொல்றேன். தங்க கத்தி என்பதற்காக நம்ம வந்து பண்ண முடியாது சகோதரி. உங்க கோரிக்கையிலே நிச்சயமாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், உங்கள் மக்களுக்காக போராடுற இதுல வந்து இது இருக்கிறப்ப தாராளமா கேட்கலாம். எப்ப எங்களுடைய ரயில்வே அமைச்சர் எந்த எம்பி வந்து சந்திக்காம இருந்தாரு, எந்த எங்களுடைய சாலை போக்குவரத்து அமைச்சர் வந்து எப்ப யாரு கேட்டாலும் அத்தனை குரல் கொடுக்கிறோம். ஆனா குற்றச்சாட்டுக்காக, ஒரு அரசியல் விமர்சனத்துக்காக, ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் நல்ல செஞ்சுட்டு மக்களை செஞ்சுட்டு அரசாங்கத்தை அவங்க இன்னொன்னு கேட்டாங்க, மகா கும்பமேளாவிற்காக இவ்வளவு மெனக்கடல்கள், இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணீங்களே, நான் கோவில் நகரமான தொகுதியிலேருந்து வர்றேன், மகாமகம் வந்து உங்களுக்கு எப்படி கும்பமேளாவோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மகாமகத்துக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அதை எப்படி வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு தொகுதியுடைய உறுப்பினரா கேட்கிறேன்னு கேட்டாங்க. மேடம் இந்த பாருங்க, 8 முறை இந்த 3 ஆண்டுகள் 8 முறை எங்களுடைய மாநிலத்தினுடைய வழிகாட்டுதல் 8 முறை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் முக்கிய நிர்வாகிகள். நிச்சயமாக மகாமகத்துக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் நாங்க வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு எங்க ஆன்மீகம் இன்னைக்கு ரெண்டாவுல மகாமகம் என்பது மிகப்பெரிய நிகழ்ச்சி. 12 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். எத்தனை கூடுதல் ட்ரெயின் போன விஷயத்துல சொல்லிருக்காங்க இல்லையா? சரி, இப்ப நீங்க கூடுதல் ட்ரெயின் விட்டுருக்கீங்கங்கறீங்க, அந்த தொகுதி எம்பி இங்க இருந்து எடுத்துட்டு போன ட்ரெயினே கொண்டுட்டு வரலன்றாங்க. எது இப்ப உண்மைன்னு பாக்குறது? அதாவது ஒரு அவசர தேவைக்காக என்பது வந்து பார்க்க கூடாது, எவ்வளவு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு பாருங்க, மயிலாடுதுறை விழுப்புரம் இது வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து ரெடியாக இருக்கிற இன்னைக்கு வந்து ரயில்வே அமைச்சருக்கும் ரெடியாக இருக்கின்றது லேண்ட் எக்ஸேஷன் பிரச்சனை. இது யாருக்கு சொல்றது? இத பத்தி பேச முடியுமா? அது போல பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 5 நாள் விட்டு ட்ரெயினை 3 நாளா குறைக்கிறது எப்படி சார் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோங்கிறது கணக்குல வரும்? நான் என்ன கேட்கின்றேன், இது வந்து ஒரு டெம்பரரி இஷ்யூ, இது வந்து மேட்டர் கிடையாது. இத வந்து பெரிய இஷ்யூவா நீ வந்து பெருசா எடுத்துட்டு அதுல அரசியல் அதை தேடணும். இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அவங்க தொடர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்து இப்பதான் விடவே செஞ்சது, விட்டதையும் திரும்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது தான் அவங்க நாடாளுமன்றத்துல பேசினது. நிச்சயமாக கிடையாது. அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிகமாக மோடி அரசாங்கம் ரயில்வே அமைச்சகமா இருக்கலாம், சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கலாம், நிச்சயமாக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, வாசகம் பொருந்திய டி-ஷர்ட்டோ அல்லது வந்து அந்த ஷாலோ போட்டு வரக்கூடாதுன்னு எங்க இருக்கு, அத சொல்லுங்கன்னு கேள்வி எழுப்புனா எங்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு நடத்தணும், எதிர்கட்சிகளே இல்லாமல் அவையை நடத்த இந்த அரசு முயல்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப டிஆர் பால் யாரு? அதுல பங்கு கொண்ட மினிட் ரோட்ல போய் பாருங்க, டிஆர் பால் கையெழுத்து போட்டிருக்காரு இல்லையா பாருங்க, அண்ணன் திருமாவளவன் கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க. பிளக்கார்டு தானே சார் நீங்க சொல்றது? வெள்ளுகிட்ட வந்து பிளக்கார்டை வச்சுக்கிட்டு போராட கூடாது, அதுதானே நீங்க சொல்றது? ஆமா ஆமா ஹலோ சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். அதுக்கும் டி-ஷர்ட் அணிந்து வர்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல மேடம். இப்ப ஒரு மாணவனுக்கு பிட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிட் அடிக்கிறதுக்கான ஒரு யுக்தி மாதிரி பாக்குது பாஜக. என்ன சொல்றேன், பிளக்கார்டு எடுத்துடக்கூடாது, டிஷர்ட் அணிஞ்சு வரலாம். ஆனா வந்து நான் வந்து அதை வந்து டிஷர்ட்ல போட்டு வரேன்னு சொன்னா நான் கேட்கிற கேள்வி எளிதாக கேட்கின்றேன், இது மரபு மீறிய செயல் என்று நாங்க பார்க்கின்றோம், தெளிவா சொல்லிட்டோம். நீங்க வந்து பிளக்கார்டு இருந்தாலும் ஒண்ணுதான், டிஷர்ட் அணிந்து வந்தாலும் ஒண்ணுதான். இதுக்கு என்ன எந்த இடத்துல சொல்ல முடியும்? இதுல இப்ப எப்படின்னா, அதாவது நாம என்ன பிரச்சனைக்காக அவங்க போராடுறாங்கிறத நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆனா அவங்க என்ன வகையில போராடுறாங்க, அதுவும் அறவழியில இருக்கா இல்லையாங்கிற இடத்துல கூட ரூல்ஸ் பேசி நாம அந்த பிரச்சனையவே டி-ஷர்ட்டா மாத்திடுவோம். நாங்க எதிர்பார்த்தது உண்மையாகவே இந்த ஈடி ஊழல, மதுபான ஊழல் கண்டிச்சு ஈடி பண்ணிச்சுன்னு சொல்லி டெல்லியில வந்து வெளியில வந்து போராடுவோம்னு எதிர்பார்த்தா, பண்ணல. இது போன்ற விஷயங்களை எதிர்பார்த்தோம், ஊழல் எதிர்ப்பதற்காக, பட்ஜெட்டை தோல்வி அடைந்ததற்காக, இதெல்லாம் எதிர்பார்த்தோம். இல்ல
அப்ப மக்களை திசை திருப்பணும். 39 நம்மளுக்காக போராடுற மக்கள் ரொம்ப தயாரா இல்லை. நீ தாராளமாக நீங்க நீங்க வந்து மரபு மீறி இன்னைக்கு நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் ஈடியை நோக்கி தானே அத்தனை கேள்விகளை எழுப்பியது. நீங்க வந்து இப்ப இவங்க வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிறார்கள், டீலிமிட்டேஷன். இதை நாடாளுமன்றத்துல விவாதிப்போமா மாட்டோமா? தாராளமாக உங்க அடுத்த கட்சி கூட்டுக்கணும். நீங்க தாராளமாக அடுத்த கட்சிகள் வைக்கிறப்ப எங்க மேடம் டீலிமிட்டேஷனை பத்தி நாங்க வந்து இதுவரை அந்த அரசாங்கம் பேசிருக்குது. எங்க வந்து பாராளுமன்றத்தை வாசிச்சிருக்குமா, இல்ல பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லிருக்காரா, இல்ல யாராவது எங்களுடைய அரசாங்க தங்கவரதராஜன் எங்க பேசி இருக்கிறோம்னு கேட்கிறார் இல்லையா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பிரச்சனைக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப எங்க நாங்க பேசியிருக்கோம், ஏன் இந்த பிரச்சனையை முதலமைச்சர் கேட்கிறாருன்னு சொல்லலையே. இடங்கள் குறையாது கூடத்தான் செய்யும்னு ஏன் ரியாக்ட் பண்ணாரு அதுக்கு? அப்பனா இதோடைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவர் அட்ரஸ் பண்றாருல, அவர் அதை ஓபன் ஸ்டேட்மெண்டா தானே சொல்றாரு. அவர் சொல்லலையே நாங்க இதை பத்தி பேசவே இல்லைன்னு. தெலுங்கானால பிரதமர் பேசுனது டாக்குமெண்டா இருக்குல்ல. இன்னும் மேடை பேச்சு தான். நீங்க வந்து முதலமைச்சர் மேடையில தான் பேசினாரு, கணித இழைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி கூச்சாட்டுல காட்டினாரு. அதுக்கு இங்க வர்றப்ப நிச்சயமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஒருபோதும் வந்து அடிப்படையில தான் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பதில் பிடிச்சாச்சு. வேற வந்து இன்னைக்கு நீங்க முதலமைச்சர் ரொம்ப சாதாரணம் இல்ல, குற்றச்சாட்டு வச்சவர் மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர். அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு உள்துறை அமைச்சர் பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல மேடையில பேசணும், மேடைக்கு பதில் முடிஞ்சு போச்சு. இதுல பாராளுமன்றத்துக்குள்ளயோ ராஜ்யசபாலையோ நீங்க அது சம்பந்தமா நீங்க வந்திருக்கீங்களா? கிடையாது. நாங்க அதை பத்தி பேசவும் இல்லை. நீங்க வந்து இல்லாததை ஏன் பேசுறீங்க? அதனால இல்லாத இடவாதம் இல்லாத பேசக்கூடாது திமுக பாஜக திருப்பி கேட்டு பேசுவோம் சார். ஜென்ராம் நீங்க குறுக்கிட்டீங்க. இப்ப போவதற்காக இந்த பிரச்சனைன்னு சொல்றாரு. அவங்க இடி வந்து டாஸ்மாக் ரைட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டீலிமிட்டேஷனுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு அதற்கான ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியும் போட்டு எல்லா வேலையும் செஞ்சாச்சு. அதிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு ஒருவேளை இடி வந்திருக்கலாம். அது எதுக்காக வந்தாங்கங்கிறது தெரியாது. ஆனால் இவர் இடி வந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. இது முழுக்க இதுக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம். அது போக ஸ்பெசிஃபிக்காக ரூல்ஸில் இல்லை. பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னு புக் வச்சுருக்காங்கல்ல, அந்த புக்கில் இன்றைக்கி ஒரு நம்பரையும் கோட் பண்ணுறாரு ஸ்பீக்கர். அந்த ரூல் நம்பரில் இவங்க சொல்கிற டிஷர்ட்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்து ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு, அதனால் இவங்க கேட்டு தான் ஆகணும்னு எங்கேருந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் வாசம். நீங்க நோக்கம் வந்து சார் சகோதரி ஒரு நிமிஷம் லக்காடு ஏந்தி வரக்கூடாது என்று சொன்னா நீங்க மாறாக நீ வந்து ஒரு வேற மாதிரி நீங்க வந்ததுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அடிப்படையில அதாவது ஒரு ஜனநாயகத்துடைய ரூல் நம்பர் 349 அப்படின்னு அவர் சொல்றாரு சார். ரூல் நம்பர் 349ல டிஷர்ட்டை பற்றி எந்த மென்ஷனிங்கும் கிடையாது. அது போக நீங்க டிஸ்பிளே பண்ண தேசிய கொடியை தவிர எதையுமே டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸில் அந்த பார்லிமெண்ட்ரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள, பார்லிமெண்ட்டுக்குள்ளே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸுக்கு லோட்டஸ் சிம்பலோட யூனிஃபார்ம் எப்படி கொடுத்தீங்க, காக்கி ட்ரௌசர்ஸ் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசாமல் இங்கே திடீர்னு டிஷர்ட் போட்டு வந்தது மட்டும் மரபை மீறிட்டாங்கன்னு பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? கிடையாது சார். இதுல வந்து இது வந்து உங்க நோக்கம் வந்து விஞ்ஞான ரீதியாக நீங்க இன்னைக்கு இந்த செயலை செஞ்சிருக்கீங்க. விஞ்ஞான ரீதியாக இதை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. விஞ்ஞான ரீதியா சொல்லி திமுக சொல்லி கேட்கிறேன். விஞ்ஞான ரீதியா செஞ்ச நீங்க படிங்க சார் விஞ்ஞானத்தை, அறிவியல எங்களுக்கு தெரியும் சார். அது நாங்க வந்து நோக்கம் வெளிப்படுத்தன்மையோட இருக்கிறோம். வெளிப்படுத்தன்மையில தான் சொல்லுச்சு. உங்க டிஆர் வாலிப்பால் கேளுங்க, இல்ல திருமாவளவன் கேளுங்க, பங்கு கொண்டவர் கேளுங்க சொல்லுவாங்க. நீங்க விஞ்ஞான ரீதியா பண்ணிட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? வெள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்றது நோக்கம் சார் தான் சார். அது மரபுதான் சார். நீங்க டிஷர்ட்ல அடிச்சுட்டு வரீங்க. வாசகங்கள் அடங்கிய டிஷர்ட் அணிந்து வந்தார்கள்ங்கிறது தான் காரணமா சொல்லப்படுது. அப்ப வாசகங்கள் அணிந்த டிஷர்ட் அணிந்து வரக்கூடாதுன்னு ரூல் புக்ல இல்லையே அப்படின்னு தான் ஜென்ராம் இங்க வைக்கிறார். அதாவது சரி, நீங்க டிஷர்ட்ல அந்த வாதத்தையும் நான் வைக்கல. நீங்க கடந்த காலத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி சொல்றேன். நீங்க பிளக்கார்டு ஏந்தி வரக்கூடாது, பதாகை ஏந்தி வரக்கூடாது என்று நோக்கம் என்ன? அதை மரபு என்பது கடைபிடிக்க வேண்டிய நோக்கம். அனுப்பிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா சபாநாயகர் பேசுறாங்க, நிச்சயமா பேசல. ஆனா அது கூடாது என்று அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, கான்செப்ட்.
அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்டென்ஷன் தவறுன்றது இன்னைக்கு சபாநாயகருடைய விஷயம் போட்டுட்டு வந்து பாஜக. சார் இப்ப ஷர்ட்ஸ்ல இருந்து சாரில இருந்து எல்லாத்துலயுமே கஸ்டமைஸ்டா வேர்டிங்ஸ் உள்ள அன்ஸ்டாப்பபிள் அந்த மாதிரி அவங்கவுங்க போயம்ஸ் இதெல்லாம் வர்ற மாதிரிலாம் நிறைய பண்றதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்துருச்சு சார். நாளைக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க போட்டுட்டு வந்தாங்கன்னா அதையும் நீங்க இப்படி ரூல் புக்கை வச்சு சொல்லுவீங்களா? அப்படின்னாலும் அதுல அடங்கி இருக்கிற வாசகம் எதுவும், அதாவது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸோ எதுவுமே இல்லையே. #fair delimitation இது என்ன அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இருக்கு அதுல? அதாவது அததான் சொல்றேன்ல, நீங்க வந்து எது வேணாலும் உங்களுடைய உரிமை, எதுக்கு வந்து அந்த வெல்பில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன நோக்கம் என்பதை நீங்க சிதைக்கிறீங்கன்னு நாங்க சொல்றோம். சிதைக்கிறீங்க இஷ்யூ பெரிய விஷயம் கிடையாது சார். நீங்க வந்து எல்பிசி கூட விவாதத்துக்கு அரசாங்கம் தயாரா இருக்குது. இந்த பயத்துக்கு ஓடுற மாட்டாங்க. எங்க மடியில என்ன கிடையாது, ஒண்ணு கிடையாது. அதுக்கு தயாரா நீங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம அனுமதிச்சிருந்திருந்தா, அவங்க வந்து கோரிக்கை தனி தீர்மானம் கொடுத்தப்பவே இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே சார். அவங்க பேசிட்டு ஆளுக்கு 5 நிமிஷம் பேசிட்டு போயிருக்க போறாங்க எம்பிக்கள். நிச்சயமாக முடியாது மேடம். நிச்சயமா இது ஜனநாயகத்துடைய, அதாவது நிச்சயமா முடியாதுன்னா எது சார் இதை தடுக்குது? ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்துடைய மரபை, மாநிலங்களுடைய மரபை வந்து மீறல் சொல்றது வந்து நிச்சயமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தனி தீர்மான நோட்டீஸ் கொடுக்கறது மீறதா? அந்த நோட்டீஸ் வந்து அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான கோரிக்கையை வைக்கிறதும் மீறதா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயத்த ஒரு சபாநாயகர் அப்பா அவர்களே சின்ன விஷயத்த கூட குரல்ல நெசுக்கிறாரு பேச விடுறா. அப்படியே செஞ்சது அரசாங்கம். நீங்க தயவு செய்து எந்த நேரம் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கப்படுது, நீங்க என்ன வேணாலும் தர்மமா பண்ணுங்க, அது மாட்டு கருத்து கிடையாது. ஆனா அதுக்குள்ள மரபோட போராட்டம் பாஜக கேட்குது. நீ போராடணும், அப்புறம் எதிர்கட்சி வேண்டும் என்று பாஜக சொல்லுகின்றது. அது காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம், திமுக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு திசை திருப்பதற்காக நீங்க சும்மா வந்து இல்லாத விஷயத்தை காட்டுட்டு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. பாஜக பேசுவோம்.